வணக்கம். வெயிட்டை குறைச்சே ஆகணும். ஆனால் ரெகுலராக நான் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ரெகுலராக என்ன ஃபுட்டு சாப்பிடுவேனோ அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து மாறவே மாட்டேன். என் ஃபுட் ஹேபிட்டையும் மாற்றிக்கவே மாட்டேன். அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ இது கிடையாதுங்க. எந்த பொருளுக்கு கிடைக்குதோ அந்த பொருளை தான் வாங்குவோம். அதே மாதிரி தான் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ஈஸியான வழியை தான் தேடுவோம். ஒரே வாரத்துல ரிசல்ட்டா? கண்டதை திங்கலாம், கை கால் அசைக்க வேண்டாம், ஆனாலும் வெயிட்டை பறக்கலாம். டெய்லி 5 நிமிஷம் 5 தடவை 5 நாள் இதை செஞ்சீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் வெயிட் குறையும். அப்படிங்கிற மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிற வேலைலாம் இந்த வீடியோவில் இல்லைங்க. குண்டா இருக்கவங்க சில பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் குண்டு இல்லம்மா, I'm full of health. இப்படி சொல்லி தங்களை ஏமாத்திட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யாருக்கும் பாரம் இல்லாமல் கடைசி காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழணும் இல்லைங்களா? உடல் எடையை குறைக்கிறதுல ஆரோக்கியம் தவிர நிறைய நன்மைகள் இருக்கு. சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிற மன அழுத்தம் சுத்தமாக இருக்காது. தன்னம்பிக்கையோட லெவலு வேறு லெவலில் இருக்கும் போங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். எந்த தொந்தரவும் இல்லாமல் குழந்தைங்க மாதிரி நிம்மதியாக தூங்கலாம். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. இப்போ ஈஸியாக இல்லை கொஞ்சம் கஷ்டமான முறையில் உடல் எடையை எப்படி குறைக்கிறதுன்னு பார்ப்போம். அதாங்க இந்த AMWன்னு சொல்கிற 3+1 முறை. அது என்ன +1? அது அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவாய்டு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சில உணவுகளை தவிர்க்கணுங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்குது சுகர். பழங்களை தவிர சுகரை நம்ம எந்த ஃபார்ம்லையும் எடுத்துக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஃபுட், அதாவது டீப் ஃப்ரைன்னு சொல்லக்கூடிய எண்ணெயில் பொரிச்ச உணவோ அல்லது ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லி எண்ணெயில் வறுத்த உணவோ சாப்பிடக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு வடை, சிக்கன் 65, உருளைக்கிழங்கு இல்லாட்டி வாழைக்காய் வறுவல், எண்ணெயிலேயோ அல்ல தோசைக்கல்லையோ பொரிச்ச மீன் துண்டுகள், இந்த மாதிரி உணவுகளை சொல்லலாம். அடுத்து ஜங்க் ஃபுட், இந்த பீஸா, பர்கர், ஹாட் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி உணவுகளை நம்ம அறவே தவிர்க்கணும். அடுத்து உங்களுக்கு மது அருந்துகிற பழக்கமோ அல்லது புகைப்பிடிக்கிற பழக்கமோ இருந்தால் கண்டிப்பாக நிப்பாட்டி ஆகணும், செய்யவே கூடாது. ரெண்டாவது மானிட்டர், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கண்காணிக்கணுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்காணிக்கணும். கண்காணிக்கிறதுனா என்ன? ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸ் எவ்வளோன்னு பார்த்து அதற்கு ஏற்றாற் போல் சாப்பிட்ணுங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2000 கலோரி தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோம். அந்த 2000 கலோரியில் நாம் 1500 கலோரி தான் சாப்பிடணும். பாக்கி 500 கலோரி. இந்த 500 கலோரியும் ஃபேட்டை பர்ன் பண்ணி உடம்பு தானாக எடுத்துக்கோங்க. நாம் சாப்பிட்ற அந்த 1500 கலோரியும் ரொம்ப சத்தான ஊட்டச்சத்து மிக்க உணவாக சாப்பிடணும். கலோரிஸ் கம்மியான குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி, அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். ஃபுட்டை மானிட்டர் பண்ணணுன்னா நம்ம மொபைலில் இருக்க ஆப்பை வச்சு தான் பண்ணணும்னு இல்லைங்க. ஒரு சின்ன நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டும் மானிட்டர் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர்லேயும் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் மானிட்டர் பண்ணலாம். மூணாவது, அதாவது கடைசியாக என்னென்னா ஒர்க் அவுட், அதாங்க உடற்பயிற்சி. பேசிக்காக உடற்பயிற்சியில் 2 டைப் இருக்குது. ஒன்று கார்டியோ, அதாவது இதய துடிப்பு அதிகமாக துடிக்கிற மாதிரியான பயிற்சி. இன்னொன்று வெயிட் ட்ரைனிங்னு சொல்லக்கூடிய எடைகளை வச்சு செய்கிற பயிற்சி. வாரத்தில் 4 நாள் எடை பயிற்சியும் 2 நாள் கார்டியோவும் செய்யணும். 1 நாள் ரெஸ்ட் கொடுக்கணும். செய்கிற இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 நிமிஷம் தான் செய்யணும். இதில் முக்கியமானது நீங்கள் பயிற்சியை இன்டென்சிவாக செய்யணும். அதாவது பயிற்சிக்கு இடையில கொடுக்குற ரெஸ்ட் பீரியட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில 15லேருந்து 30 செகண்ட் ரெஸ்ட் கொடுத்தா போதும். இடையில அளவாக தண்ணி குடிக்கலாம், அதுவும் சுடு தண்ணி ரொம்ப பெஸ்ட். ஒர்க் அவுட் எங்கே பண்ணணும்? உங்கள் ஊரில் உள்ள ஒரு நல்ல ஜிம்மில் 6 மாதம் இல்லை 1 வருஷம் பேக்கேஜில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம முன்னாடியே சொன்ன ஒர்க் அவுட் முறையில் அந்த ஜிம்மில் இருக்க ட்ரெயினர் உதவியோட ஒரு ஒர்க் அவுட் ஷெடியூல் போடுங்க. அதாவது டைம் டேபிள் மாதிரி போட்டுக்குங்க. அந்த டைம் டேபிள் படி உங்கள் ட்ரெயினர் உதவியோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா தஞ்சாவூர் ஜிம்ஸான நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா பாடியில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒர்க் அவுட் வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு உங்கள் ஜிம் ட்ரெயினர் உதவியோட ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம தஞ்சாவூர் ஜிம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் புதுசாக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும்.
இப்போ அந்த +1 என்னங்கிறத பார்ப்போம். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது AMWன்னு சொல்ற இந்த முறைய எந்த சூழ்நிலையிலையும் தவறாம செய்யறது தாங்க அந்த +1. நோ எக்ஸ்கியூஸ். ரொம்ப முக்கியம் அது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.